அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 844 சரிங்களா. 844 நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகளுக்கு நம்மளுக்கு எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஸோ நம்ம நேற்று எடுத்த கணிப்பு வந்து நம்ம பிசியில் 88 அப்படிங்கிற மாதிரி வரலான்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பிசியில் 44 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. சரியா, இதை நம்ம பிசியில் பர்டிகுலராக எடுக்கும்போது வந்த கெஸ்ஸிங். ஓகே, இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வைஸில் ஏ போர்டில் 1 அல்லது 6, பி போர்டில் 0 அல்லது 9, சி போர்டில் 1 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் இந்த 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா, சரிங்களா. நம்ம பிசியில் வந்து டபுள்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி நினச்சி தான் 88, அதாவது ஏபியில் இருக்கிற 88 அப்படியே பிசியில் வருங்கிற மாதிரி கணிப்பு எடுத்தோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து பிசியில் வந்தது 44. ஓகேங்களா, நான் வந்து இந்த இடத்துல 94 அப்படின்னு கொடுத்துருக்கேன், அது 44 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு போர்டு வைஸில். இதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. சரிங்களா, இப்போ நம்மளுடைய போர்டு வைஸில் நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் 2Dக்கு முக்கியத்துவம், அதாவது ஏபி, ஏசி இல்லை பிசி அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக எந்த போர்டு அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு நாள் இந்த பேட்டர்னில் வந்தால் இன்னொரு நாள் அந்த பேட்டர்னில் வராது. நான் கணக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கெஸ்ஸிங்கில் 88க்கு 44, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8844 அப்படின்ட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த பேட்டர்னில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏபியில் 88, அப்புறம் பிசியில் 88. ஸோ 8க்கு 4 8க்கு 4னா அதே மாதிரி 4க்கு 4 4 அப்படின்னு டபுள்ஸில் வரும்போது ஏபியில் என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வரும்போது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் டபுள்ஸ் வரும்போது பிசியில் டபுள்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி தான். இதில் வந்து எப்படி வருதுன்னா, ஒரு சில நாள் ஏபியில் டபுள்ஸ் வந்தால் ஏபியிலே டபுள்ஸ் வரும். அப்புறம் அப்படியே கண்டினியூவாக வந்து 44 33 88 சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஓகேங்களா, இதில் ஏபியில் ஃபுல்லாகவே டபுள்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஏபியில் டபுள்ஸு, பிசியில் டபுள்ஸ்னால் திருப்பி அடுத்த நாள் எப்படி இந்த வந்த ரிசல்ட்டை வச்சு பேட்டர்னில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணிப்பாக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த 44 அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம கணிப்பில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏபியில் டபுள்ஸு, பிசியில் டபுள்ஸ்னால் அதுக்கு அடுத்த நாள் இந்த பேட்டர்னில் எப்படி வந்திருக்குங்கிறத ஜஸ்ட்டு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஏபியில் டபுள்ஸ் கிடையாது, இங்கே பிசியில் டபுள்ஸு, அப்போ ஏபியில் டபுள்ஸு. ஓகேங்களா, அப்படிங்கும்போது ஒரு தடவை பிசியில் டபுள்ஸ் வந்தால் அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 844 வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 988 அப்படின்ட்டுருக்கு. 844, அதாவது பிசியில் 44 அப்படிங்கும்போது இங்கே 8க்கு 3 8க்கு 6 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோமே. 8க்கு 3 8க்கு 6னா 8க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 9, அதே மாதிரி 8க்கு 6 அப்படின்னா 4க்கு வந்து 2. ஸோ நம்மளுக்கு எழுந்து பார்க்கும்போது 92 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் வருது. எது? ஏபியில் 92 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு வருது. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறதுனால பாஸ்ட் ரிசல்ட் பேட்டர்னில் நேற்று 88க்கு 44, 8க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து 2 தான் வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 2 4க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபியில் 92 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நான் வந்து ஏபியில் ஒரே ஒரு எண் வந்து 92 மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். சரியா, 92. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9க்கு 9, அதாவது 4க்கு 6 பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது ஏபியில் 92 96 நண்பர்களே. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கெஸ்ஸிங் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கெஸ்ஸிங் பார்க்கும்போது 92 96 ஏபியில் அப்படின்னு பார்த்துக்கோ. ஓகே, சரி. இப்போ வந்து நம்மளுக்கு 3 நாள் ரிசல்ட் என்னென்னா 794 885 844 454, அதாவது அதுக்கு முன்னாடி நான் வந்து 596 ரிசல்ட்டு. ஸோ 6454 இது முடிகிற இடம் வந்து 6 தான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி இந்த ஒரு 4 ரிசல்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருக்க 596 797 885 846 அப்படிங்கும்போது இந்த 4 ரிசல்ட்டை நம்ம எடுக்கும்போது இதுலேருந்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும்போது அது 6க்கு தான் போகுது. அதாவது 6454 6 வராமல் 7 வரலாம். ஸோ அப்படிங்கும்போது 6 அப்படிங்கும்போது அதுக்கு ஏ போர்டில் 7, சரிங்களா, 7 அப்படின்னு தான் நம்மளுக்கு கணக்கு வருது. 6454
அப்படிங்கும்போது 6க்கு 4, 4க்கு 5, 5க்கு 4, 5, 4க்கு 6னா 4, 5, 4க்கு 5 தான் வரணும். பட் 5, 6, 4 எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் இல்லாத என்ன அப்படிங்கும்போது 7. ஸோ அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு 7 தான் வருது. அந்த பாஸ்ட் ரிசல்ட் பேட்டர்ன் படி நம்மளுக்கு ஏபியில் 92, 96. அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7. ஓகே, இப்போ பி போர்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த 3 ரிசல்ட்டில் 9க்கு 9, 8க்கு 4, 99, 8, 99, 8, 4, 6. இது வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 99, 8, 4, 6 அப்படிங்கும்போது 99, 8, 4. அதுக்கு முன்னாடி வந்து 8, 9, 9, 9 வரிசையாக 9, 8, 4ன்னு வந்திருக்குது. ஸோ 9, 8, 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 8, 8க்கு 4 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏற்கனவே இந்த பேட்டர்னும் நம்ம வந்து கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு அப்படி டபுள்ஸில் நமக்கு எடுக்க முடியும். 9க்கு 8, 8க்கு 4 அப்படின்னா இதில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பாஸ்ட் ரிசல்ட்டில் எங்கேயாச்சும் இதில் இருக்கான்னு பார்ப்போம். 9க்கு 8, 8க்கு 4, 9, 8, 4 அந்த பி போர்டு பேட்டர்ன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9, 8, 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படியே மாறி இருக்குது. அதாவது 9, 4, 8ன்னு இருக்குது. 9, 8, 4, 9. ஸோ இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகலை. 9, 8, 4. இந்த பாஸ்ட் ரிசல்ட்டை வந்தால் நம்ம இங்கே பெண்டிங் நம்பரில் வச்சு ஒரு கணக்காக எடுத்துடலாம். 9, 8, 4. இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா 1, 8, 4 இருக்குது. 4க்கு வந்து 5. நான் என்ன கணக்கு பண்ணேன், 6 வரும்னு கணக்கு பண்ணேன். ஆனால் 5க்கு பதிலாக 6 வரலாம். ஸோ 9, 8, 4 இந்த இங்கே இருக்குது. 9, 8, 3 இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிற இந்த இடத்துல 9, 8, 3 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 9, 8, 3க்கு 0 அப்படின்னா அப்போ 9, 8, 4க்கு என்ன? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9, 8, 3க்கு 0 அப்படின்னா 9, 8, 4 3க்கு 0னா 4க்கு வந்து 1. ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டர்ன் படி ஒரு கணக்காக எடுத்தேன்னா 1 அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். சி போர்டை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ சி போர்டில் நம்மளுக்கு இதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படின்றது இந்த ஒரு 6 நாள் ரிசல்ட்டில் நம்மளுக்கு இன்னும் 1 இல்லை. அதே மாதிரி போன மாதத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ 1 திருப்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்னா ஒரு சில நாட்களில் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது எந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 28ஆம் தேதி. 28ஆம் தேதி வந்து 1 வந்திருக்கு போர்டில். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 1 எங்கேயுமே வரல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த 1 அப்படின்னு எடுத்தோம் தெரியுங்களா, அந்த 1க்கு வந்து நம்ம அதாவது அந்த 1க்கு வந்து 4 அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து வேறு என்ன பவரில் இருக்கலாம். 1க்கு வந்து 4 பவர், 1க்கு வந்து 6 பவர். ஸோ நான் அதை பவரில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து 6 பவரில் எடுத்துக்கிறேன். ஸோ 7, 6 அப்படின்னு நான் ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5, 7, 8, 5, 5க்கு 7, 7, 8, 8ன்னா 8க்கு வந்து 1. ஸோ இதுபடி பார்த்தா நம்மளுக்கு சி போர்டில் 1 தான் கணக்கில் வருது. ஸோ 7, 6, 1 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக இங்கே எடுக்கிறோம். 7, 6, 1. சரிங்களா? இதுதான் பாக்ஸ். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரே ஒரு செட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். 7, 6, 1. ஸோ பாக்ஸ் வந்து நம்மளுக்கு 7, 6, 1. ஓகேங்களா? 7, 6, 1 இதுதான் பாக்ஸ். சரிங்களா? எவ்வளோ தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி 1 அல்லது 6 தான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 7 அப்படி இல்லைனா 9. எவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்பு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது 4, 4 அப்படின்னு வந்ததுனால நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 6, 4க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி பிசியில் 67 இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.